பொன்பரப்பி அப்படின்ற பகுதியில் இரு சமூகங்களுக்கு இடையே மோதல் நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா சாதிய மோதல் தான். ஆனால் இது வெறும் சாதிய மோதல் மட்டும் இல்லை, அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அப்படி என்பது நம்மளுக்கு பெரும்பாலானவர்கள் அறிந்த விஷயம்தான். ஆனால் இந்த சாதிய மோதல் பற்றியோ அதற்கான காரணங்களை பற்றியோ அந்த அரசியல் பின்புலத்தை பற்றியோ பேசாமல் எதுக்கெடுத்தாலும் தமிழகத்தில் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா இது பெரியார் மண், திராவிட பூமி அப்படின்னு சொல்லி பெருமை பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு சாதிய மோதல் நடந்த உடனே இதுதான் தமிழ் தேசியமா, இதான் தமிழ்நாடா, ஒரு தமிழை இன்னொரு தமிழ் அடிக்கலாம், இதான் இவ்வளவு நாள் நீங்க கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இழிவா பேசக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. இது இப்போது மட்டுமில்ல, தொடர்ந்து இப்படித்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஒரு நல்லது நடந்தா இது திராவிட மண்ணாக ஆகிவிடுது, ஒரு கெட்டது நடந்தா இது தமிழர் மண்ணாகி விடுது. இப்படியாகத்தான் அவர்கள் பேசி வேண்டியிருக்கிறார். இதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எப்போதும் நம்ம இரு சமூகங்களுக்கு இடையே மோதல் அப்படின்னு சொல்லி செய்திகள்லையோ அல்லது நியூஸ் பேப்பர்லயோ பார்ப்போம். அப்படி அதை கடந்து போய்விடும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியை வெளியாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தினர் இன்னொரு சமூகத்தினுடைய இருப்பிடங்களையும் உடைமைகளையும் சேதப்படுத்துறாங்க. அந்த சாதிய பேரை சொல்லி ரொம்ப இழிவாக பேசுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களையும் அந்த சாதிய வன்மத்தில் பங்கு பெற செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு மோசமான ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே வெக்கப்பட செய்யுது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது வெறும் சாதிய மோதல் மட்டும் இல்லை. ஒரு முறையோ அல்லது இருமுறை நடந்தால் இது சாதிய மோதல் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் இது வெறும் சாதிய மோதல் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலங்களுக்கு இருக்கு அப்படி என்பதுதான் சொல்றேன். நான் ஒரு குறிப்பிட்ட சாதியோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையோ பற்றி நான் சொல்லவில்லை. இந்த மாதிரியான சாதிய வன்மத்தை ஊக்குவிக்கக்கூடிய எந்த ஒரு சாதிய கட்சியை பற்றியும் தான் நான் சொல்றேன் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த சாதிய மோதல் மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கு. அதன் மூலமா இந்த மக்களை பிரித்து அவர்களை ஓட்டுகளாக கணக்கு காமிச்சு அதன் மூலமா இந்த திராவிட கட்சிகளுடைய பேரம் பேசி எம்எல்ஏ, எம்பி சீட், அமைச்சர் பதவிகள் மற்றும் மந்திரி பதவிகளை வாங்குவதற்கு அதை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். தங்களுடைய வாரிசுகளுக்கு பதவி வாங்குவது, சொத்து சேர்ப்பதற்காக இந்த மக்களை தொடர்ந்து இந்த சாதிய வன்மத்தினை வைத்து மோதல்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. இதை இந்த மக்கள் அறியாமலே அதில் அந்த சாதிய வன்மத்தில் பலியாகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உண்மை. அடித்த அவர்களுக்கும் ஏன் அந்த மக்களை அடித்தோம் என்பது சரியாக தெரியாது. அடிவாங்கி அவர்களுக்கும் ஏன் நாம் அடிவாங்குவோம் என்பது தெரியாது. திருப்பி அவர்களை தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட ஏன் அவர்களை பழிவாங்க வேண்டும் அப்படின்றதும் அவர்களுக்கு தெரியாது. அப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் அறியாமல் இந்த மக்களை இந்த சாதிய வன்மத்திலே மூழ்கடிக்கிறது தான் இந்த சாதிய கட்சிகளுடைய வேலையாக இருக்கு. அவர்களை ஊக்குவிப்பதே இந்த திராவிட கட்சிகளுடைய வேலையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனா இதை பற்றி நாம் பேசாமல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி பேரை சொல்லி இந்த சாதிக்காரர்களை இப்படிதான், இந்த சாதியில் இருக்கிறவங்க பூரா சாதி வன்மம் பிடித்தவர்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவிட்டே இருக்கு. நாமளும் சாதிக்கு எதிராக இருக்கோம் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அந்த செய்திகளை தெரிந்தோ தெரியாமல் பரவிக்கிட்டே இருக்கோம் என்பதுதான் உண்மை. இங்கு நடந்திருக்கிறது உண்மையிலே ஒரு சாதிய மோதல் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு என்பதுதான் உண்மை. ஆனால் இதுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக மட்டுமே அவரும் சாதி வெறி பிடித்தவர் அப்படி என்பது நம்ம சொல்லிவிட முடியாது. என்னுடைய நண்பர்களையும் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, அதுல இந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அதற்காக அங்க சாதி மோதலில் ஈடுபட்டனால இவனும் சாதி வெறி பிடித்தவன் அப்படின்னு சொல்லி அவனை நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது எப்படி ஒரு முட்டாள்தனமோ அதே போலதான் மற்றவர்களையும் நாம் பார்ப்பது முட்டாள்தனம். அந்த மாதிரியான செய்திகளை பரப்புவதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சாதி பெயரை போட்டே வரக்கூடிய செய்திகளை நாம் பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இதன் மூலமா நம்ம தாழ்வியா கேட்டுக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், தமிழகத்தில் கோபேக் மோடி எப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அப்பெல்லாம் இது பெரியார் மண், திராவிட பூமி என்றதான வார்த்தைகளை நம்ம அதிகமாக கேட்க முடியும். அதே போல இந்த மாதிரி சாதிய வன்மமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ தமிழ்நாட்டில் நடந்தா இதான் தமிழ் தேசியமா, தமிழர்களா, ஒரு தமிழ் இன்னொரு தமிழை அடிச்சுக்கிறேன், இதான் தமிழர்கள் கட்டுக்கொண்டா, இதான் தமிழ் மாண்பா அப்படின்னு சொல்லி நம்மளையே இழிவா பேசக்கூடிய வேலைகளையும் அவர்கள் செய்துட்டு இருக்காங்க. நல்லது நடந்தா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, கெட்டது நடந்தா அதுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரியான வாதங்களை தான் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவர்கள் சாதிய முடித்த லட்சணமா அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோன்றுகிறது. இந்த மாதிரியான சாதிய கட்சிகளை ஊக்குவித்து வளர்த்ததே இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா மிக நீண்ட நாட்களா இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இவங்க தான் தொடர்ந்து நாங்கள் சமூக நீதியை காப்பாற்றுறோம், சாதியை ஒழித்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டே இருக்காங்க. பெரியாரியவாதிகளும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் சாதியை ஒழித்து விட்டார், அவர் தான் சமூக நீதியை காப்பாற்றினார்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இந்த சமூகத்தில் தொடர்ந்து சாதிய மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பின்புலங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இதை கண்டு காணாமல் இன்று தமிழ் தேசியவாதிகள் மீது இவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இந்த தேர்தலே நாம் சொல்ல முடியும். எப்படி என்றால், திமுகவுடன் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி வைத்திருப்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடியை கலட்டினால்தான் எங்கள் தொகுதிக்குள் நீ பிரச்சாரம் செய்ய முடியும் என்று அதே திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் அந்த பிரச்சார வாகனத்தை தடுத்ததை நாம் பார்த்தோம். அவர்கள் அந்த கொடியை கழட்டிய பிறகு அவர்கள் அந்த தொகுதிக்குள் சென்று பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி என்பதை பார்க்க முடிந்தது. இதுதான் இவர்கள் சாதி ஒழித்த லட்சணமா? இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்தா அந்த சாதி ஒழிப்பு அரசியலா? இதான் சமூக நீதியா என்று இவர்களை பார்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கு. இந்த ட்விட்டரில் கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த பனிமலர்கள், தமிழ் தேசியத்துக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய பனிமலர் போன்ற கலைஞரிஸ்டுகள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அப்படின்றதையும் இதன் மூலமா நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் எந்த விதத்திலும் இதற்கு பொறுப்பில்லாத
இதற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத தமிழ் தேசியத்தை வந்து இவர்கள் எதன் அடிப்படையில் வந்து குற்றம் சொல்கிறார்கள் அப்படின்றது தான் சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர்ல வந்து தேர்தல் அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வேட்பாளரை தான் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து அங்கே போட்டியிட செய்தார்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் வந்து பெரும்பான்மையானலாம் கிடையாது. அவங்க நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. மற்ற சமூகத்தினர் தான் அங்கே பெரும்பான்மையினராக இருக்காங்க. அப்படி பார்த்துருந்தா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சாதியை கொண்டு ஒருத்தவர் தான் வந்து அங்கே வந்து நிப்பாட்டி இருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு முஸ்லீமை தான் அங்கே வேட்பாளராக நிற்பாருனாங்க. இதே போல தான் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து இந்த மாதிரி அந்த சாதிக்காரங்களை நிப்பாட்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பரவலாக அனைத்து சமூகத்தினரும் அனைத்து பகுதியிலும் வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், நாம் தமிழர் கட்சியும் போன்றவர்கள் வந்து தொடர்ந்து இந்த இதில் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ரிசர்வ் தொகுதியை தவிர மற்ற இடங்களில் வந்து தலித் வேட்பாளர்களை நிப்பாட்டாத இந்த திராவிட கட்சிகள் சொல்றது தமிழ் தேசியம் தான் இந்த மாதிரியான சாதிய மோதலுக்கு காரணம் என்று. இது எப்படி ஏற்புடையது என்று இன்று வரை எங்களுக்கு தெரியவே இல்லை. இதை எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் அப்படின்றதும் புரியவில்லை. ஒரு நோயாளிக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிவு கூட இல்லாத இவர்கள் தான் வந்து தங்களை வந்து பகுத்தறிவாளர்கள் அப்படின்றது தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு வெட்கக்கேடான விஷயம் அப்படின்னு தான் சொல்றேன். இத்துடன் இந்த மாதிரியான தமிழ் தேசியத்தின் மீது ஒரு ஆதாரமற்ற ஒரு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்றேன். இதற்கு மீறியும் அவர்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை தமிழ் தேசியத்தின் மீது வைத்தால் அவர்களுக்கு சரியான பதிலடியை வந்து கொடுக்க நாங்கள் தவற மாட்டோம் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதிவுகளை நான் சொல்றேன். நன்றி.